அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு இடையில கஹூத் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்களுக்கு நான் அதை ப்ளே பண்றதுன்னு நான் சொல்லித் தரேன். உங்களுக்காக தான் நான் பண்ண சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 40 நிமிஷம் நீங்க ஸ்கூல்ல நீங்க இருக்கிறத விட ஒரு 1 ஹவர் ஆன்லைன் கிளாஸ்ல அவ்வளவு பெஸ்டா இருக்கும். பண்றவங்க பண்ணிருங்க, கம்பல்சரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். கூட ஆரம்பம். பொறுமை பொறுமை. தம்பி தூங்கணும். தயவு செஞ்சு வேணாமா? சரி சரி. ஆக்டிவிட்டி வந்துச்சா? சாயந்தரம் சாயந்தரம் வந்துச்சா? அப்படி மட்டும் எங்கிட்ட கொண்டு தரல. எங்கிட்ட
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 123 அப்படிங்கிற பேர்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்க பேர் தெரிஞ்சுக்க முடியுமா? நீங்க சொல்ல தேவை, ரீநேம் பண்ணா கூட போதும், பிரச்சனை இல்லை. 123 அப்படிங்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியல. ஜஸ்ட் நீங்க உங்க பேரை சொல்லலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லுங்க. என் ஆடியோ தெளிவா கேக்குதா? என் ஆடியோ பிரேக் ஆகுதுன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, ஆடியோ கிளியரா இருக்கு. ஓகே, தெரியுது, வாய்ஸ் கேக்குது. ஓகே ஓகே, ஜிசாக்கல்லா ஹை. எல்லாருமே வந்து கஹூத் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இப்ப இன்ஸ்டால் பண்ண முடியல, பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் உங்க மோடிட் பண்றதுதான். ஏன்னா நம்ம இல்மோ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், இப்ப நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 40 நிமிஷம் பீரியட்ல உட்காருவீங்க. ஆனா 5 நிமிஷம் நீங்க வந்து உட்கார முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய லிசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஆனா நம்ம இல்மோ ஸ்கூலுடைய ஆன்லைன் கிளாஸ் தான். ஆனா 1 ஹவர் உங்களை உட்கார வைக்க முடியும் எங்களால. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். நான் மட்டும் பேசுறேன், நீங்க வந்து கேக்குறீங்க, அப்படிலாம் இல்லாம நம்ம ஒரு பேசுற மாதிரியே கொண்டு போவோம். இது ஒரு 40 நிமிஷம் கிளாஸ். அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு போடியம் வரும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு. அது நீங்க அதை நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை வந்து நாங்க கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு பிடிக்கணும்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. யாருக்காவது டவுட் இருந்தா நான் உங்களுக்கு லிங்க் வேணும்னா லிங்க் கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன், பிரச்சனை இல்லை. அந்த 123 அப்படிங்கிறவங்க தான் இன்னும் பேரை வந்து இன்னும் சொல்லாம இருக்கீங்க. ஜஸ்ட் பேர் டைப் ஆகுது பண்ணிருங்களேன் சாட்ல. உங்க பேரு, என்ன கிளாஸ், அந்த மாதிரி டைப் பண்ணுங்க போதும். சரி, ஓகே. இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. இப்ப கம்ப்யூட்டர். இப்ப கம்ப்யூட்டர்னு சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்கும் என்ன மைண்ட் வருது சொல்லுங்க பாப்போம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன மைண்ட் வருது? சும்மா டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டர்னா சிஸ்டம். ஓகே ஓகே. இல்ல இப்ப உதாரணத்துக்கு, இப்ப சாப்பாடுனா சூப்பரா நல்லா பசிக்கு நல்ல விருந்துன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? டூர் போறோம்னா நல்லா ஊர் சுத்தலாம்னு புரிஞ்சுக்குவோம். இப்ப கம்ப்யூட்டர்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குமா இல்லையா உங்க மைண்ட்ல? இப்ப அம்மா வீட்டுக்கு போறோம், அம்மானாலே நல்லா பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். டூர் போறோம்னா ரொம்ப ஊர் சுத்தலாம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்னு சொன்னா, ஸ்கூல்ல ரூல்ஸ் ரொம்ப கடுமையா இருக்கும், டீச்சர்ஸ் இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு மைண்ட் என்ன வருது? இப்போ ஃபோன்லாம் யூஸ் பண்றோம்ல சார், அது மாதிரி கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணலாம் தானே சார்? போன் மாதிரி கம்ப்யூட்டர் நினைச்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனிசா அழகா சொல்லியிருக்கீங்க. ஈஸி டு ஆக்சஸ் எனி டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இன்டர்நெட். இன்டர்நெட்ல எந்த ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ஒரு பதில் தான். வேற ஏதாவது பதில் இருக்கா? இப்போ போன் மாதிரி ஒரு ஒரு டிவைஸ் சொல்லியிருக்கீங்க, அது ஒரு நல்ல ஒரு கருத்து தான். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா உங்கள்கிட்ட? வேற எதுவும் இல்லையா? சரி, ஓகே, நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். இருந்தா ஒன்று மிஷின் பிரச்சனை. சொல்லுங்கம்மா. ஸ்டோரேஜ். சொல்லுங்கம்மா. இட்ஸ் அ ப்ரொசஸர் ஸ்டோரேஜ் மிஷின். சரி, ப்ராசஸர்னா என்ன, ஸ்டோரேஜ் டிவைஸ்னா என்ன? Storage. Whatever data we enter in that is storage. இப்போ டேட்டா வந்து ஒரு இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா ஸ்டோரேஜ். ப்ராசஸிங்னா என்ன, ப்ராசஸர்னா என்ன? உங்க பொண்ணு அழகா பதில் சொல்றாங்க, பரவாயில்ல. சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா வேற ஏதாவது பதில் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ண நான் ஊக்குவிக்க தான் செய்யறேன். அது எந்த பதிலா தான் பிரச்சனை இல்லை, அது பதில் கரெக்டா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம பேசிக்கிறோம், அவ்வளவுதான்.
நம்ம பேசுனதால ஒரு நாலேஜ் கிடைக்கும். சும்மா வந்து அப்படியே Okay. போற போக்குல கேட்டா நாலேஜ். சொல்லுங்கம்மா. CPU. சிபியு ப்ராசஸர்னா Yes. சிபியு. இப்ப சிபியுனா இப்போ Yes, உதாரணத்துக்கு sir. நான் ஒரு கிராமத்தாளு, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். Okay. நான் ஒரு கிராமத்தாளு, எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ப்ராசஸர்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு புரியாது. இப்ப கம்ப்யூட்டர்னா என்னன்னு ஒரு கிராமத்தாளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு விவசாயம் பண்ற ஒரு கிராமத்தாள்கிட்ட கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு கேட்கறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் தான் சார் மெயினா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட் தான். ஆனா கம்ப்யூட்டர்னா ஒரே வார்த்தையில எல்லா விஷயங்களையுமே அதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நிறைய ஸ்டோர் விஷயங்களை வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோர் பண்ண. அவ பென்ட்ரைவ் மாதிரி ஒரு கம்ப்யூட்டரா ஸ்டோர் ஆமா, பண்ணி எல்லாமே. வைக்கிறதுன்னு சொன்னா, கம்ப்யூட்டர்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு டிவைஸ். அப்பனா பென்ட்ரைவ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே நம்ம. இல்ல, அந்தனோட ஒரு ஃபெசிலிட்டி என்னவோ அதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றேன். அதான் என்னென்ன ஃபெசிலிட்டி? இப்ப ஸ்டோர் பண்ற எனக்கு ஃபெசிலிட்டி பென்ட்ரைவ்ல இருக்கு, அதே ஆ, மாதிரி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு, அதே ஆ, மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய போன்ல கூட ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு. ஆ, கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜும் இருக்கு. வேற என்ன இருக்கு? ம். Data. Data enter பண்ணலாம். ஒரு டேட்டா என்டர் பண்றதுக்கு தான் கம்ப்யூட்டரா? நீங்க சொல்றதான் கரெக்ட் தான். டேட்டா என்டர் பண்றதும் கம்ப்யூட்டர் இருக்குதான். அந்த கிராபிக்ஸ் பண்றாங்க, பெயிண்டிங் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கு கம்ப்யூட்டர்ல. நல்ல விஷயம் தான். இப்ப Sir, சொல்லுங்கம்மா. save பண்ண மோஸ்டா. அது சேவ் பண்றது மோஸ்டா நம்ம தகவலை சேவ் பண்றதுங்கிறீங்க. ஓகே ஓகே, கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான். நீங்க சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஆனா கம்ப்யூட்டருக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு டெஃபினேஷன் நான் சொல்றேன் நான். ஓகேவா? இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து இறைவன் வந்து ஒரு மூளையை கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்ப நான் வந்து ஹிதாயத் நிசாவா இருந்தாலும் சரி, இல்ல மதினா பேகமா இருந்தாலும் சரி, உங்களை வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது சம்டைம்ஸ் உங்களை வந்து சந்தோஷமாவும் இருக்கும், சில விஷயங்கள் சொல்லும் போது கோபமாவும் இருக்கும், சில விஷயம் சொல்லும்போது ஆச்சரியமாவும் இருக்கும். ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து காது மட்டும் கிடையாது. காதுல நீங்க கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போனா பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு காது மட்டும் இல்லாம காதுல வந்து டேட்டாவை வாங்குறீங்க. இப்ப நீங்க டேட்டாவை வாங்குறதுன்னு சொன்னீங்களே, இப்ப காதுல வந்து நான் சொல்ற விஷயத்த வாங்குறீங்க. ஓகேவா? காதுல வாங்குறது மட்டும் இல்லாம என்ன பண்றீங்கன்னா, உங்க மூளை சிந்திக்குது. உங்க மூளை சிந்திக்கிறதுனாலதான் உங்களுக்கு எமோஷன்ஸ் வருது. சந்தோஷப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, கோவப்படுறீங்க, சம்டைம்ஸ் ஆச்சரியப்படுறீங்க. ஓகேவா? இதே மாதிரிதான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். கம்ப்யூட்டர்னா ஒரு மெஷின். ஓகேவா? அந்த மெஷின் எதுக்குன்னு சொன்னா ப்ராசஸிங் டேட்டா. ஒரு தகவலை வந்து ப்ராசஸ், இப்ப நீங்க ப்ராசஸ் பண்றீங்களா இல்லையா? நீங்க மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணி தான் நீங்க சிந்திக்கிறீங்க. சிந்திக்கிறதுக்கு பேர் தான் ப்ராசஸிங். புரியுதா உங்களுக்கு? அதாவது டேட்டாவை வாங்குறதுக்கு பேரு இன்புட்டுமாங்க. அதை சிந்திக்கிறீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் ப்ராசஸிங். இதை ப்ராசஸ் பண்ணி ஒரு தகவலை ஒரு அர்த்தமுள்ள இன்ஃபர்மேஷனா மாத்துறது தான் டேட்டா. வேற இன்ஃபர்மேஷன் வேற. டேட்டான்னு சொன்னா நம்பரா இருக்கும். ஓகேவா? அந்த நம்பர்லாம் வந்து நம்ம நம்ம மண்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டு, ஓ இந்த நம்பருக்கு இந்த ஒரு மீனிங் இருக்கா, இந்த டெக்ஸ்டுக்கு இந்த மீனிங் இருக்கா. இப்ப லாங்குவேஜ் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? லாங்குவேஜ் வந்து ஆல்பபெட்டா இருக்கும். இது ஒரு டேட்டா. ஓகேவா? நம்ம பிரெயின் புரிஞ்சுக்கிட்டு, ஓ இந்த டேட்டாவுக்கு இதுதான் மீனிங் இப்படின்னு மாத்தக்கூடிய ஒரு மெஷினுக்கு பேர் தான் ஒரு கம்ப்யூட்டர். யாருக்காவது புரியலாம் கேளுங்க. ஓகேவா? நான் அடுத்த டாபிக் போறேன். ஸோ டேட்டாவால இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன? டேட்டா வந்து ரொம்ப ராவா இருக்கும், அதை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. நம்பரா இருக்கும், சிம்பிளா இருக்கும், வேர்ட்ஸா இருக்கும். இன்ஃபர்மேஷன் சொன்னா அதுவும் டேட்டா தான், ஆனா அதுல மீனிங் இருக்கும். இப்ப பாருங்க, அதுல வெறும் நம்பரா இருக்கு, நம்பர் ஆல்பபெட்டா இருக்கு. இதுல பாருங்க, ஒரு கிராஃப் போட்டு இந்த நம்பர் வந்து என்ன சொல்லுது. ஒரு வியாபாரத்துல இந்த நம்பர் வந்து ப்ராஃபிட்டா லாஸா, இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நல்ல மார்க்கா இல்ல பாஸா ஃபெயிலா, அதே மாதிரி வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துல இந்த நம்பர் வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்கு பேர் தான், அந்த ஒரு மெஷினுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர். இதை நம்ம சுருக்கமா சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர்ல பல விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, எல்லா இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா கம்ப்யூட்டருடைய அடிப்படை பர்பஸே இதுதான், ஃபண்டமெண்டல் பர்பஸ் இதுதான். சாப்பாடு வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். சாப்பாடு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்களே சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து
நம்ம விருந்துக்கு கூட்டாலையும் சாப்பிடுவோம். ஆனா சாப்பாட்டுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் பர்பஸ் என்ன? நம்ம பசியை போக்குறது. அதான ஃபண்டமெண்டல் பர்பஸ். அடிப்படை தன்மை என்ன அதுக்கு? சாப்பாடுனா கண்டிப்பாக அது மத்த பர்பஸ் இருந்தாலும் என்ன பர்பஸ்ன்னு சொன்னா நம்ம பசியை போக்குகிறது. அதே மாதிரி தாய் எடுத்துக்கங்க. தாய்க்கு வந்து பல யூஸ்கள் இருக்கும். ஆனா தாய் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாசத்துக்கு ஒரு தேவையா இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் வச்சு நம்ம அந்த அந்த ஒரு பொருளை பத்தி அந்த ஒரு ஆளை பத்தி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அதுதான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா ஒரு டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்தக்கூடிய ஒரு எப்படி மாத்துது? ப்ராசஸ் பண்ணி மாத்துது. ஓகேவா? சோ இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா கம்ப்யூட்டர்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன ஒரு மைண்ட் இருக்குன்னா, ஹார்ட்வேர்னா ஓகே நம்ம கண்ணால பார்க்க முடியுது, கீபோர்டு இருக்கு, மவுஸ் இருக்கு, சிபியூ இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, மைக் இருக்கு, கேமரா இருக்கு. சாஃப்ட்வேர்னா என்ன? சாஃப்ட்வேர்னா அந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா இல்லையா, அந்த கட்டளைகள் இருக்கா இல்லையா, அதுதான் சாஃப்ட்வேர். இதை பத்தி நம்ம முழுசா பார்ப்போம். அடுத்து வந்து டேட்டா ப்ராசஸிங். ஸோ கம்ப்யூட்டர்ல டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுது, நம்ம கொடுக்குற இப்போ வந்து சாஃப்ட்வேர்னா என்ன, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சாஃப்ட்வேர் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்யூட்டர்ல எப்படி போகுது. இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் நீங்க உங்களையும் எடுத்துக்கங்க. நான் உங்களை சொல்றேன், நான் உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட நான் பேசுறத நீங்க காது கொடுத்து வாங்குறீங்க. அதே மாதிரி கண்களால இதை நீங்க பாக்குறீங்க. இதுவும் ஒரு இன்புட் தான். இதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்புட்டை பண்ணுது, ஒரு டேட்டாவை எடுத்துக்குது. அது உங்களுடைய ஆடியோவா இருக்கலாம், இல்ல வீடியோவா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டா இருக்கலாம், இல்ல நம்பரா இருக்கலாம். அது நீங்க எப்படி வேணா போடலாம். கீபோர்ட்லயும் இன்புட் போடலாம். இப்போ கீபோர்ட்ல டைப் பண்றேன்னா அதை வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்குது. மவுஸ்ல கிளிக் பண்றேன்னா அதுவும் கம்ப்யூட்டர் எடுத்துக்குது. நான் மைக்கில் பேசுறேன்னா இப்போ நான் மைக்கில் பேசிட்டு இருக்கேன், இதுவும் இன்புட் தான். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் வீடியோ கேமரா ஆன் பண்ணா என்னுடைய வீடியோ தெரியுதா, இதுவும் இன்புட் தான். இந்த இன்புட்டுங்கிறது ஒரு ஸ்டெப். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இன்புட். ஓகேவா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சிந்திக்கிறதுக்கு பேர் தான் ப்ராசஸிங். அந்த ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அது டிஸ்பிளே பண்ணுதுல, அதுக்கு பேர் தான் அவுட்புட். ஸோ இன்புட் பண்ணுது, அதுக்கப்புறம் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் அவுட்புட்டு, அப்புறம் நம்ம வந்து எப்போ வேணா பாத்துக்கிற மாதிரி ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொல்ல எல்லாமே கரெக்ட் தான். நீங்க சொல்ல எல்லாமே வந்து டேட்டா ப்ராசஸிங்ல வந்துருது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லெசனை முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்துடைய பேசிக் ஆர்கனைசேஷனை புரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அடுத்து நிறைய கம்ப்யூட்டருக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இன்புட் டிவைஸ் இருக்கு, அவுட்புட் டிவைஸ் இருக்கு. அது என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் எத்தனை வகையான சாஃப்ட்வேர் இருக்கு, அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து சாஃப்ட்வேர்லயே சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு லாங்குவேஜ் இது இங்கிலீஷா, தமிழா, ஹிந்தியா, கம்ப்யூட்டர்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 வகையான வேலையை பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்புட். நம்ம டேட்டாவை நம்ம என்ன கம்ப்யூட்டர் பண்ண சொல்றோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை என்டர் பண்றது இன்புட். கம்ப்யூட்டர் உள்ள எல்லா ஒர்க்கையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியதான் கண்ட்ரோல் யூனிட். அடுத்து மெமரி யூனிட். மெமரி யூனிட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடுத்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஒரு காம்பனன்ட். அந்த காம்பனன்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்க அப்ப ஏதாவது? இந்த கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இந்த மூணுமே சேர்ந்ததுக்கு பேர் என்ன? டெக்ஸ்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. கேட்கல நான் பேசுறது? நான் பேசுறது கேட்கலையா சிஸ்டர்? சார் அதான் நீங்க பேசுறது கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இந்த மூணுமே சேர்ந்ததுக்கு பேர் என்ன? வாய்ஸ் கேக்குதா? சரி, பிரச்சனை இல்லை. ஸோ கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்,
இந்த மூணுமே சேர்ந்ததுக்கு பேர் என்ன? என்னுடைய வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது ஸ்டோரேஜ்ங்கிறது மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட்டும் மெமரி யூனிட்டும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம கணக்கு பண்றோமா இல்லையா? நம்ம கணக்கு பண்றோம், அது எல்லாமே வந்து இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல தான் நடக்கும். நம்ம கணக்கு பண்றோம், கம்பேர் பண்றோம், இந்த கம்ப்யூட்டர் நடக்கிற எல்லா கால்குலேஷன் அண்ட் கம்பேரிசனுமே அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல தான் நடக்கும். மெமரி யூனிட்ல ஸ்டோர் பண்ணி மட்டும் தான் வைப்போம். கண்ட்ரோல் யூனிட்ல எல்லா ஆப்ரேஷனும் கண்ட்ரோல் ஆகும். கம்ப்யூட்டர் என்னென்ன நடக்குதோ எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். சரி, பிரச்சனை நானே சொல்லிடுறேன். கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இந்த மூணுமே சேர்ந்தது தான். குறிப்பா மெமரி யூனிட் கூட நம்ம தனியா வச்சிடலாம். கண்ட்ரோல் யூனிட்டையும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டையும் சேர்ந்தது தான் CPU. இந்த சிபிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க யாராவது? Central CPU. Processing Unit. சூப்பர்மா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்ப நமக்கு வந்து பிரெயின் இருக்கு, நம்ம சிந்திக்கிறோம். கம்ப்யூட்டருக்கு என்ன இருக்கு? CPU இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு இறைவன் வந்து மூளையை கொடுத்துருக்கான். அதை வச்சு நீங்க சிந்திச்சு பாக்குறீங்க, சிந்திச்சு நீங்க கோவப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, அது நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் நம்ம கொடுக்குற டேட்டாவை அப்படியே அவுட்புட்டை தரல, அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனை மாத்தி தருது இல்ல. அந்த சிந்திக்கிற ஆற்றல் கம்ப்யூட்டர்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்லயும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்லயும் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டா CPU. நம்ம கம்ப்யூட்டர் பெரிய ஒரு பாக்ஸ் பார்ப்பீங்க, நீங்க லேப்டாப் இல்லாம சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்போது பெரிய பாக்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கு பேர் தான் CPU. அந்த CPU க்குள்ளேயே பாத்தீங்கன்னா